உலகெங்கும் உள்ள காஸ்மோ வியூ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகுது, கிட்டத்தட்ட 4 கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? ஆல்ரெடி யூடியூப்பை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு எனக்கு என்ன வழாம் கொடுக்க போகிறது அப்படின்றத ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். தன்னுடைய கனவுகளால் கற்பனைகளால் தான் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய என் மனதிற்கினிய கன்னிராசினியர்களே, இந்த பறந்திருக்கக்கூடிய நியூ இயரில் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு 2025 வருடம் விசுவாசுவ வருடம் எனக்கு என்ன வல்லாம் கொடுக்க போகிறது. ஏற்கனவே 4 கிரக பயிற்சிகள் வேறு நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்களே, நடக்குதுன்றாங்களே. மே மாதத்துலேருந்து என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறப்போகுது. கண்டகச்சனின் வேறு பயமுடுத்துகிறாங்க. ஏற்கனவே குரு கொடுப்பாருன்னா லைட்டெல்லாம் கொடுத்த மாதிரியே தெரியல. ஆனாலும் ஏதாவது நடக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சிந்தனைத்தோடு இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கக்கூடிய என் மனதிற்கினிய கன்னிராசி நேயர்களே, ஆரம்பிக்கும் போதே பிளான்ட்ரி போர்ஷன் சூப்பராக இருக்குது. எது கவலைப்பட்டுக்கிட்டு? கண்டகச்சனி இருக்குன்றது உண்மைதான். அது கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக பார்த்துக்கொள்ள என்ன பண்ணுன்றதை நம்ம பின்னாடி சொல்லலாம். இப்போ இதெல்லாம் பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கன்னிராசினியர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு காது கொடுத்தே கேட்காதீங்க. இந்த 2025 வருடம், இந்த ஒரு வருடம் முழுக்க அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்? 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, 4ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை, 6ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? நமக்கு குருவோட பார்வை இது வரைக்கும் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம சோத்துவமாக இருந்தோம், நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, நம்மளுக்கு எல்லா விஷயம் நல்லா நடந்ததுன்றது ஒரு புறம் இருக்கட்டும். வீட்டில் இருக்கவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ அப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம், காசு வரக்கூடிய இடத்துக்கு இல்லை குரு கிடைக்கணும். நம்மளுக்கு கிடைச்ச என்ன பிரச்சனை? இது வரைக்கும் நம்ம காசு வர்றதுக்கான வழியெல்லாம் பார்த்தோம். அப்போ பார்த்த வழிக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்ல. ஒரு வேலை பார்த்தோம், அதுக்கான ரிசல்ட்டு ஒரு 10 மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சா ஒரு 11ஆவது மாதம் லாபம் வரும் அப்படின்னா, நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான லாபம் அப்படின்றது இந்த 11ஆவது மாதம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ இது வரைக்கும் உங்கள் மேலே லைட் அடித்து உங்களை ஸ்ட்ராங் பண்ணி உங்களை மெருகேற்றின குரு 2ஆம் வீட்டுக்கு பார்வை பலத்தை செலுத்த போகிறார். 2ஆம் வீட்டுன்னு சொல்லக்கூடிய தனம், வாக்கு, ஸ்தானம், நேத்திரத்திற்கு பார்வை பலன் சூப்பர். எப்பவுமே இந்த 2ஆம் வீட்டுக்கு பார்வை பலன் கிடைக்கிறது அப்படின்னு அதி அற்புதமானதான். எனக்கு தெரிஞ்சு ஹானஸ்ட்டாக ஒரு வியூ சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, 2ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார். 10ஆவதுக்கு ராசிநாதன் 2ஆம் அதிபதியோடு போயிட்டு நீச்ச பங்கமாக இருக்கார். ராகு அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு. சனி போய் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு. 10ஆவதுக்கு இது வரைக்கும் தலைக்கு மேலே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்த கேது மே மாதத்துக்கு மேலே அப்படியே நகர போகிறார். செவ்வாய் அப்படின்றவர் கடகத்தில் உட்காந்துருக்கிறாரு. குரு பார்வை பலத்தோடு செலுத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் என்னுடைய இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுன்றதே கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சரியான ஒரு காரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. நான் எப்பயுமே ராசிநாதன் உச்சமடைஞ்சாலே சூப்பர். 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைஞ்சது இன்னும் சூப்பர். காசு பணத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்க போகுது. ராசிநாதனோடு சேர்ந்து 2ஆம் வீட்டு அதிபதியும் இருக்கிறது அப்படின்றது கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான்ற மாதிரியான விஷயம் இல்லையா? சூப்பரில். திரும்ப இந்த மாதிரி வருமா அப்படின்றதுக்கெலாம் திரும்ப ஆகும். அடுத்த வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். குருவோட பார்வை வரணும். கிட்டத்தட்ட இத்தனை கிரகங்கள் இயங்கணும். எல்லா கிரகமும் என்னையே பார்க்குது அப்படின்றது கூடுதல் சிறப்பு. தான் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்களுக்கு அதிக வலு உண்டுன்னு ஜோதிடத்தில் எப்பயுமே சொல்லுவாங்க. அது நீச்சமானாலும் சரி, அது உச்சமானாலும் சரி, அது எப்படியாக இருந்தாலும் சரி. நீச்ச பங்கமாகி புதன் தான் வீட்டை தானே பார்க்குறாரு, உங்களையே பார்க்குறாரு. கன்னி வீட்டை புதன் பார்க்கிறார். 10ஆவதுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி உங்களை பார்க்குறாரு. சனியும் சேர்ந்து பார்க்குறாரு. ராகு எந்த இடத்துல ராகு இருக்கோ அந்த வீட்டின் அதிபதியாகவே அவர் செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, குருக்கு 2 பார்வை இருக்கிற மாதிரி நேராகவும் உழுகுது, அங்கேருந்து ராகு குருவாக இயங்கி அதன் மூலமாகவும் பார்வை கிடைக்குது. வேறு என்ன வேணும் கன்னிராசிக்காரங்களுக்கு? சூப்பராக இருக்குங்க. எனக்கு கேட்ட கன்னிராசிக்காரங்களுக்கு அதி அற்புத காலகட்டம் தான் இந்த ஒரு வருடம். நான் ஒரு வருடம் தான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 3 வருஷமாக எனக்கு அப்படி நடக்கல இப்படி நடக்கலாம் கேட்கக்கூடாது. இந்த ஒரு வருஷம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம பார்க்கறது என்னது? 2025 வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது, இருக்கிற கோச்சார கிரக அடிப்படையில் வச்சு நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ இந்த ஒரு வருடம் என்ன மாதிரி இயங்க போகுது கன்னிராசிக்கு அப்படின்னா, பயங்கரமான பார்ட்னர்ஷிப் அப்படின்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பூம் அப்படின்றது கிரியேட் ஆக போகுது. நிறைய தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகிறது, வியாபார வெற்றி கிடைக்க போகிறது, வருமானம் வருவதற்கான அத்துணை முகாந்திரங்களும் தெரிய போகிறது.
2ஆம் இடமே நான் சொன்ன மாதிரி வருமானம் தரக்கூடிய இடம் தான். அந்த இடத்துல வந்து குருவுடைய பார்வைப்படுதல், அந்த 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடனரியான டைம் பீரியடுங்க ஆரம்பமே. அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மே ஜூனுக்கு மேலெலாம் சூப்பரான டைம் பீரியட் தான் கன்னிராசிக்காரங்களுக்கு. நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை பார்க்கிற இடத்தில் உங்கள் மூலமாக ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சொந்த தொழில் 2 மடங்கான லாபம் கிடைக்க போகிறது. இது வரைக்கும் எனக்கு பார்ட்னரே கிடைக்கல அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சூப்பரான பார்ட்னர் வந்து சேரப்போறாரு. இன்னொரு ஒரு பெரிய விஷயம் நம்மமா அப்பாடி அப்படி நிம்மதி பெருமூச்சு விடலாங்க. இது வரைக்கும் தலைக்கு மேலே உட்காந்து உங்களை ஆட்டி படைச்ச கேது 12ஆம் இடத்துக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு. தலைக்கு மேலே கேது வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயமா? சும்மா இல்லை, என்ன பண்ணாலும் அடுத்து வான்ற மாதிரி நான் அலைய வச்ச இந்த 1 வருஷமும் 1.5 வருஷமும் இன்னுமே அந்த அலைச்சல் இல்லாமல் டக்குன்னு விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னா எல்லாமே டக்குன்னு நடக்க போகுது. இத்தனை நாள் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு உங்ககிட்ட உட்காந்துருந்தீங்க, இனிமேல் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு 10 பேர் உட்கார்ற மாதிரியான சூழல்லாம் கிரியேட் போகுது. கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, நடக்கும். 2ஆம் வீட்டில் குருவோட பார்வையினால் கொஞ்சம் குடும்பத்தில் இணக்கம் அதிகரிக்க போகிறது, வருமானம் அதிகரிக்க போகிறது. குரு போய் உட்காந்துருக்க வீடு புதன் வீடு, அதுவும் உங்களுடைய ராசிநாதன் வீடாக இருக்கனால நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படியே கடகத்துக்கு திரும்ப எகைன் குரு வருவார். எப்போது? அக்டோபர் நவம்பர்லலாம். நிறைய பேருக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்லாம் ஏதாவது ஸ்கூலில் போய் வேலை கிடைக்கிறது, இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலை கிடைக்கிறது, இல்லை வீட்டில் உட்காந்தபடியே வேலை செய்கிறது, ஆன்லைன் மூலமாக ஒரு வேலை செய்கிறது, இந்த மாதிரி வீட்டில் அமர்ந்தபடியே வந்து வேலை பார்ப்பதற்கான முகாந்திரங்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிரியேட் ஆக போகுது. 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை அப்படின்னு சொன்னால வீடு, வாகனம், வண்டி, உடைமை இதெல்லாம் 4ஆம் இடம் தான். அந்த 4ஆம் இடமே காலபுருஷனுடைய 9ஆம் வீடாக வருது. ஸோ அதனால் மாமனார் வீட்டு மாமியார் வீட்டு சொத்தெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா மிதுனம் அப்படின்னாலே பத்திரப்பதிவு கூட சொல்லக்கூடிய இடம், புதனாலே பத்திரப்பதிவு. அந்த இடத்துல போய் குரு உட்காந்துருக்காரு அப்படின்ற போது நிறைய பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக போகுது. நிறைய பேர் ஏதோ ஒரு பாண்டில் சைன் போட போகிறீங்க. நிறைய அதன் மூலமாக லாபங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. ஓகே, என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா அப்பாவோட உடல்நிலையில் கவனமாக இருக்கணும், அம்மாவோட உடல்நிலையில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். யார்? கன்னிராசிக்காரங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இன்னும் சொல்லப்போனால் மார்ச் ஏப்ரல்லேருந்தே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மேக்கு அப்புறம் இன்னுமே கொஞ்சம் அப்பாவோட உடனே 12ஆம் இடம்ல, அது சூரியனுடைய வீடில் அப்பாவோடைய உடல்நிலை, உங்கள் மூத்த பிள்ளையோட உடல்நிலை, உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலை, இது 3யுமே கொஞ்சம் கன்னிராசிக்காரர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. எப்போ இருந்து? எனக்கு தெரிஞ்சு மார்ச்லேருந்தே இருக்குது. இன்னும் அதிகமாக எப்போ அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த ஒரு சின்ன பிரச்சனை வர்றதுக்கோ சின்ன பஞ்சாயத்து வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஒன்றுக்கு ஒரு 3 தடவை போய் டாக்டரை பார்த்துட்டு வருவீங்க. ஒரு டாக்டர்லாம் இல்லை, ஒரு 3 டாக்டர் பார்ப்பீங்க இந்த வருஷம். எழுதி வச்சுக்கோங்க. போயிட்டு உடம்பை பார்த்துட்டு வரதுக்கான பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் அப்படியே இண்டிகேட் ஆகும். ஏன்னா செவ்வாய் வந்து வலுவிழந்து இருக்கிறார் அந்த இடத்துல. அவர் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது அப்படின்றது அதன் மூலமாக ஒரு சின்ன விரைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நிறைய பேர் பெட்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில பராமரிப்பு பண்ணுறது, ஏன்னா செவ்வாயெலாம் அதான் இண்டிகேட் பண்ணக்கூடியது. பெட்டு வச்சுருக்கவங்களுக்குலாம் ஒரு சின்ன பராமரிப்பு செலவு வருவதற்கான, பெட்டின் மூலமாக ஒரு பராமரிப்பு இல்லை ஒரு இழப்பு இந்த மாதிரியான நிகழ்வு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் அதுகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஓகே, நிறைய பேருக்கு ட்ராவல் அப்படின்றது இருக்க போகுது, ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது இருக்கும்போது கண்டிப்பாக 100 விழுக்காடு இடமாற்றம் இருக்க போகுது. இருக்கிற வீடை விட்டு வேறு இடம் மாற்றுவோமா, இருக்கிற ஆஃபீஸை விட்டு வேறு ஆஃபீஸ் போடுவோமா, கொஞ்சம் ஆஃபீஸை பெருசு பண்ணுவோமா, இல்லை அட்லீஸ்ட் வேறு பெட்ரூம்க்காவது மாறுவோமா, நான் இந்த இடத்துல படிக்கிறேன் வேறு இடத்துக்கு மாறுறேன்னா அப்படின்ற மாதிரியான இடம் மாற்றம் அப்படின்றது 100 விழுக்காடு இருக்குது. 4ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை பண்ணாலும் உடைமை அப்படிதான் 4ஆம் இடம். அதனால் ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு உடைமை வாங்கிக்கிறது, ஏதாவது ஒரு ஃபோனை வாங்குறது, பைக்கை வாங்குறது, காரை வாங்குறது, பஸ்ஸை வாங்குறது எல்லாம் நடக்கும். வீடு வாங்குறது, வீடு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரிஜிஸ்டர் நடக்கும்போது ஓகே, உங்களுக்குன்னு சில உடைமைகளை வாங்கி வைப்பதற்கான காலம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப 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 நிறைய இருக்குது 4ஆம் இடத்துக்கு வரனால. ஆனால் ஒன்று என்னென்னா அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி 4ஆம் இடம்னாலே வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் தான். நாங்கள் வேறு சுக்கிரன் வந்து உச்சமாகி உட்காந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் வீட்டுக்கு உச்சமானால வீட்டுக்குன்னு சில பராமரிப்பு செலவுகள்லாம் பண்ணுவீங்க. இந்த வீட்டுக்கு சோஃபா வாங்கி போடுறது, ஏன்னா சுக்கிரனாலே கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கிற பிளான்ட்டில் புது பெட்டு வாங்குவோமா, காட்டு வாங்குவோமா, சோஃபா வாங்குவோமா, இல்லை வந்து மாடி இருக்கிற வீட்டுக்காக போவோமா, கொஞ்சம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போவோமா அப்படின்ற மாதிரி கலை சம்மந்தப்பட்டு வீட்டை கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக மாற்றுவோமா. இங்கே இருக்கிறது அங்கே இத்தனை நாள் மூளையில் முடுங்கிட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாம் தூசி தட்டி எடுத்து மடித்து வைப்போமன்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க கன்னிராசிக்காரர்கள். அந்த அளவுக்கு திறம்பட யோசிப்பீங்கன்னா பாருங்களேன், அந்தளவுக்கு வீடு சார்ந்து உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடம் சார்ந்து சில வகையான பராமரிப்பு செலவு செய்வதற்கான காலம்லாம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் வந்து கிரியேட் ஆகிடும். நிறைய பேருக்கு வேலை இடத்தில் மாற்றம் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கனால கண்டிப்பாக இன்னொரு வீட்டுக்கு மாறலாம், அதுக்காக சில பொருளை வாங்கலான்ற மாதிரியான நிகழ்வுகள்லாம் அவங்கவுங்க நேட்டல் அரஸ்கோப் படி நடக்க போகுது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது.
ஒன்றும் மோசம்னு சொல்கிற மாதிரி ஒன்றுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் 7ஆம் இடத்து சனியோட பார்வை அப்படின்றனால கொஞ்சம் குடும்பத்தில் மட்டும் வாக்குவாதம் வேணாங்க. என்னதான் 2ஆம் இடத்து குருவோட பார்வை கிடைச்சாலுமே சனி வந்து உங்களை பார்க்கறனால தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன விரக்தி, உங்கள் வார்த்தையால் மற்றவர்களை காயப்படுத்தி விடக்கூடிய தன்மை, எது கொடுத்தாலும் எனக்கு பத்தலை அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சனி அங்கேருந்து தூண்டுவார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன விஷயம் வீட்டில் பண்ணாலுமே பாராட்டுங்க. நீங்கள் பாராட்டாமல் வேறு யார் பாராட்ட போகிறா? வாயை விட்டு பாராட்டக்கூட கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக துணையுடைய ஆகச்சிறந்த ஒரு சப்போர்ட் அப்படின்றது இருக்க போகுது. அது இல்லை அப்படின்ற போது அவங்களுக்குள்ள ஒரு விரத்தையை கொடுத்து உங்களுக்குள்ள ஒரு விரத்தை கொடுத்து தேவையில்லாத சனியோட லீலைக்குள் சிக்கிக்கொள்வீர்கள். அதனால் என்ன பண்ணுறீங்க, எது பண்ணாலும் மனசால ஒரு பாராட்டிட்டீங்க அப்படின்னா ஓகே, எதுக்கு இந்த அமைதி, திடீர்னு அமைதியாயிருவீங்க கன்னிராசிக்காரங்க. இந்த இது வரைக்கும் கற்பனையால் நடக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன், கற்பனையால் காரியத்தால் அப்படி இப்படின்னா பீடிக்கு போட்டேன் அப்படின்னா இந்த தடவை கன்னிராசிக்காரங்க அநியாயத்துக்கு அமைதியாக போகிறீங்க. என்னடா நீயா இது அப்படின்ற மாதிரி அமைதியாக இருந்து எனக்குள்ள ஒரு ஆத்ம ஞானம் தேடுவா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. இப்போ 2ஆம் இடத்தில் கேது கொஞ்சம் தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு. அதனால தூக்கம் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். தூங்கி எந்திரிச்சா கூட 6 மணி நேரம் தூங்கின மாதிரியே இல்லையே, என்ன அதுக்குள்ளேயே விடுஞ்சிருச்சு, யாருடா அந்த சூரியன் அமிச்சா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சூரியனை திட்டக்கூடிய காலகட்டம்லாம் இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவின் மூலமாக நடக்கும். யாராவது ராகுவோட பொசிஷன் கொஞ்சம் நல்லா இல்லை, யாராவது 1 கொடுத்தா 2 கிடைக்கும், 2 கொடுத்தா 10 கிடைக்குன்ற மாதிரி உங்களை வந்து ஆன்லைன் மோசடியில் மாற்றி விடுறதுக்கான டைம் பீரியட் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த 2025வது வருடம் விசுவாச வருடம் இருக்குது. மற்றதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஒரு வருஷம் சூப்பராக இருக்குது. இந்த டயத்தை முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக காரிய வெற்றி உங்களுக்கு கை கூடுவதை கண்கூடாக உணரலாம். ஓகே, என்ன வழிபாடு பண்ணலாம், நான் என்ன வழிபாடு பண்ணால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உக்கிர தெய்வங்களுடைய வழிபாடு, காவல் தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா சனி நானே காவல் தெய்வம் வந்தாங்க, அது 7ஆம் இடத்தா பார்க்குறால போய் அவரை ப்ளீஸ் பண்ணிட்டு வந்துருங்க. அதனால் உக்கிர தெய்வ வழிபாடு இந்த அதுவே வந்து உங்களுக்கு குலதெய்வமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முனியாண்டி, அதுக்கப்புறம் பாண்டிமுனி, கருப்பசாமி, பெரிய அந்த மாதிரி பேர் இருக்கவங்கள உங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருந்தால் அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் தான். கொஞ்சம் உக்கிரதெய்வ வழிபாடு, நிறமாலை போட்டு சாத்திரேன்னு கருப்பசாமி கோயிலுக்கோ இல்லை முன்னாடி கோயிலுக்கோ வேண்டிட்டு வாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, உங்கள் ஊர் காவல் தெய்வமாக இருக்குன்னா அந்த ஊர் காவல் தெய்வத்தை போய் ஒரு தடவை அந்த மண்ணை மிதிச்சிட்டு வாங்க. எல்லையம்மன், அங்காள பரமேஸ்வரி அப்படின்ற மாதிரியான வம்மன் வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். முடியும்னா மேல்மலையனூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க. மேல்மலையனூர் போயிட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஜெயமாக தான் அமையும். அந்த அம்பாளுடைய அருக்கருணையால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் முடிய போகுது. நிறைய பிங்க் கலரை பயன்படுத்துங்க, இந்த ப்ளூ கலர், க்ரீன் பயன்படுத்துங்க. க்ரீன் பயன்படுத்தக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையுமே க்ரீனாக இருந்தால் நீங்கள் கண்கூட உணர்வீங்க. வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. முறையாக சரியாக பயன்படுத்திக்கோங்க கன்னிராசி நேயர்கள்.